ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் மிருதுளா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி கருத்து வேறுபாடுனால இவங்க கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதாகவும், அந்த பொண்ணு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரை விட்டுட்டு அவங்க வேறொருத்தங்களோட போனதுனால அவர் தனிமையிலே இருந்து நோய்வாய்ப்பட்டு தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க விவாகரத்து பண்ணிட்டதுனால அவங்கள எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. அதில் பார்த்துக்கிட்டு இவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டிலே தாங்க வசிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி அவங்க தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. அப்பப்போலாம் வருவாங்க. ஸோ இவங்க இப்போது தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு தன்னோட பொண்ணுக்கும் தனக்கும் பாதுகாப்புக்காகவும் ஒரு நல்ல துணை வேணும்னு எல்லாரும் கம்பல் பண்ணுறதுனால இவங்க திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக வேணும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்கக்கூடிய மணமகனாக வேணும், நடுத்தர குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களும் வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால இவங்களோட ஒரு குழந்தைய தான் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்ணையும் தன்னையும் நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், அது இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் புவனேஸ்வரி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தேவேந்திர குல வேளாளர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பழ வியாபாரம் சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவு நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மன்னம். இவங்களுக்கு வீடு நிலம்னு பார்த்திங்கன்னா தோட்டமே ஒரு 2 ஏக்கர் இருக்குதுங்க. அதில் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மேட்டுக்காடு ஒரு ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க மட்டும்தாங்க. ஸோ அவங்களெலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாதனால தள்ளி போயிட்டே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மாலாம் எல்லாம் கம்பல் பண்ணுறதுனால வயசாகுது, அதனால நீ உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறதுனால தன்னை போலவே கூலி வேலைக்கு போகிற மணமகனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது வியாபாரம் பண்ணுற மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வியாபாரம் பண்ணியே ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், அது இல்லாமல் கையிருப்பாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கு திருமணத்துக்கு அப்புறமா அவரும் இதே ஜாபை 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து பார்க்குறதா ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால் வசதி குறைவான மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இதே மாதிரி தாங்க வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கணும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்புமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால இவங்களோட ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்குங்க. மேற்கொண்டு இவங்களை பற்றி தகவல் அறிய ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இவங்களை பற்றிய மற்ற தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதுவும் முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இதற்கு நீங்கள் ₹1 கூட கட்டணம் செலுத்த தேவையில்லைங்க. ஸோ இது போன்ற இலவச வரன்லாம் உடனுக்குடைய உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி